ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்னா என்னன்னு டெஃபினேஷன் பாருங்க. எவ்ரி காம்போசிட் நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as a product of primes and this factorization is unique apart from the order in which the prime factor occurs. அப்ப என்னன்னு பாருங்க, எவ்ரி காம்போசிட் நம்பர். ஸோ காம்போசிட் நம்பர்னா என்னன்னு இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, பிரைம் நம்பர்ஸை தவிர்த்து இருக்கிற எல்லா நம்பருமே. அப்ப பிரைம் நம்பரை தவிர்த்து இருக்க எல்லா நம்பரையும் என்னால என்ன பண்ண முடியும்னா ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். எப்படி? ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸ். ஓகேவா? அண்ட் ஃபேக்டரைசேஷன் இஸ் யூனிக். அது என்னவா இருக்கும்? யூனிக் வேல இருக்கும். அண்ட் விச் த பிரைம் ஃபேக்டர் அக்கர்ஸ். அது ஆர்டர் மட்டும் என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. இப்போ எக்ஸாம்பிள் என்ன தருவோம், ஒரு 16 அப்படின்ற ஒரு நம்பர். ஸோ 16ன்றது எனக்கு என்னது? ஒரு காம்போசிட் நம்பர். அப்போ இந்த காம்போசிட் நம்பரை நம்ம என்ன பண்ணலாம்? ஃபேக்டரைஸ் பண்ணலாம். எப்படி ஃபேக்டரைஸ் பண்றோம்னு பாருங்க. நம்ம எல்சிஎம் மெத்தட்னு சொல்லுவோம் இல்லையா, அதுபடி ஃபேக்டரைஸ் பண்றோம். ஸோ எல்சிஎம்ல என்ன பண்ணிருப்பீங்கன்னா அதை டிவைட் பண்ணக்கூடிய எந்த ஒரு நம்பர் வேணாலும் போடுவீங்க. ஆனா இங்க என்ன பண்ணணும்? ஒன்லி பிரைம் நம்பர்ஸை மட்டும் போட்டு டிவைட் பண்ணணும். ஓகேவா? கொடுத்துருக்க நம்பரை பிரைம் நம்பரால மட்டும் டிவைட் பண்ணிக்கிட்டே வந்தா அதுக்கு பேர் தான் என்னது? பிரைம் ஃபேக்டரைசேஷன். 16 2ஆல டிவைட் பண்ணா 8, அகைன் அதை 2ஆல டிவைட் பண்ணா 4, அகைன் அதை 2ஆல டிவைட் பண்ணா 2, 2ஆல டிவைட் பண்ணா 1. ஓகேவா? அப்ப எனக்கு 16ன்ற நம்பர் எப்படி எழுதலாம்? 2 into 2 into 2 into 2. இப்போ இது எல்லாமே பிரைம் நம்பர்ஸா? அப்ப காம்போசிட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as a ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர். ஸோ இதை எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா பிரைம் பவர்ஸ்ல எழுதலாம். 2 power 4ன்னு எழுதிருக்கும். ஓகேவா? இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆஃப் டெஃபினேஷன். இதுல இருந்து இது வரைக்கும். ஓகேவா? எவ்ரி காம்போசிட் நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as a ஃபேக்டரைஸ் ஆர் a ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர். அப்ப காம்போசிட் நம்பரை நம்ம என்ன பண்ணிட்டோம்? பிரைம் ஃபேக்டர் பண்றது எப்படின்னு கத்துக்கிட்டோம். அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, இஸ் யூனிக். ஓகேவா? அப்ப அதை என்ன பண்ண முடியாது, வேற எந்த நம்பராலையும் என்னால மாத்தி எழுத முடியாது. இப்ப 16ன்றத 4 2 நம்ம ப்ராடக்ட் பண்ணி எழுதுறோம் இல்லையா, இதை தவிர்த்து வேற எந்த ஒரு பிரைம் நம்பராகவும் என்ன மாற்ற முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 into 5 into 3 into 6ன்னு போடலாமா அப்படின்னா போட முடியாது. ஏன்னா எனக்கு என்ன வாய்ப்பு இல்லை. பிரைம் ஃபேக்டர் பண்ணும்போது அதை ஒரே ஒரு ஆர்டர்ல மட்டும்தான் என்னால எழுத முடியும். ஒரு வழியில மட்டும்தான் எழுத முடியும். அதை தாண்டி என்னால என்ன பண்ண முடியாது, வேற நம்பர்ஸ் யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அதுக்கான ஃபேக்டர்ஸ் கண்டிப்பா யூனிக்கா தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் ஆர்டர் இன் விச் த பிரைம் ஃபேக்டர் அக்கர். ஆர்டர் என்ன பண்ணலாம்? மாறலாம், அப்பார்ட். ஓகேவா? அப்ப என்ன சொல்றோம்? அடுத்த எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா 20 நம்ம எப்படி ஃபேக்டர் பண்ணலாம்? 2 into 2 into 5 அப்படின்னு ஃபேக்டர் பண்ணலாம். ஆனா இது எனக்கு என்னது? யூனிக் தான். இதை தாண்டி வேற எந்த நம்பரும் வராது. 2 2 ஒரு 5ஆல மட்டும்தான் இதை என்னால ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். ஆனா இதை நம்ம என்ன பண்ணலாம்? ஆர்டர் மாத்தி மாத்தி எழுதலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 into 2 into 2 அப்படின்னு மாத்தி எழுதலாம். 2 into 5 into 2 அப்படின்னு மாத்தி எழுதலாம். ஆனா என்னால என்ன பண்ண முடியாது, இந்த 2 2 ஒரு 5 தாண்டி வேற எந்த நம்பர்